மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்திற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம பூஷன் விருதை அவரது மனைவி பிரேமலதா குடியரசுத் தலைவர் கையால் பெற்றுக் கொண்டார். பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலா, நடிகர் சிரஞ்சீவி போலியோவால் கை கால்களை இழந்த நிலையிலும் தொழில் முனைவோராக உருவெடுத்த கர்நாடகாவின் ராஜண்ணாவுக்கும் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. மத்திய அரசின் சார்பில் நாடு முழுவதும் 132 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் வெங்கையா நாயுடு உட்பட 65 பிரபலங்களுக்கு கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த விழாவில் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் விடுபட்ட நடிகர் விஜயகாந்த் உள்ளிட்ட பிரபலங்களுக்கான பத்ம விருதுகளை டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். விஜயகாந்த் சார்பில் அவரது மனைவி பிரேமலதா விருதை பெற்றார். அப்போது விஜயகாந்தை நினைவு கூறும் வகையில் சில வினாடிகள் வானத்தை நோக்கினார். முன்னதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பிரேமலதா, விஜயகாந்தை விரும்பும் அனைவருக்கும் இந்த பத்ம விருது சமர்ப்பணம் என கூறினார். அவரை விரும்பிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கேப்டனுடைய அந்த உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டை நாங்கள் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இதேபோல் பழம்பெரும் நடிகையுமான வைஜெயந்தி மாலாவிற்கு பத்ம விபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் வழங்கினார். என்னுடைய பரதநாட்டியத்துக்காக அப்புறம் திரையுலகத்திலையும் நிறையா செய்திருக்கேன். அதுக்கெல்லாம் பாராட்டி எனக்கு பத்ம விபூஷன் கொடுக்கறத பற்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாரம்பரிய வள்ளி கும்மி நடன கலைஞர் பத்திரப்பன், ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இந்த அங்கீகாரம் இதுவரை நம்ம கடந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய கிராமிய கலைஞர்களுக்கு ஒரு புத்துயிர் விட்டு, அப்போ கிராமிய கலைகளையும் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. I think we are already doing a great job in promoting sports in our country, and I'm sure you will see many more champions coming from India in all different sports. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த விழாவில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவிக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. போலியோவால் கை கால்களை இழந்த நிலையிலும் தளராத தனது தன்னம்பிக்கையால் பொறியாளராகவும் தொழில் முனைவோராகவும் உருவாகி பல மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியதுடன் பாராலிம்பிக்கில் தங்கம் வென்று அசத்திய கர்நாடகாவின் KS ராஜண்ணாவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனிடையே பத்ம விருதுகளை பெற்றவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சார்பில் இரவு சிறப்பு விருந்து டெல்லியில் அழைக்கப்பட்டது.